கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான சீரீஸுங்க. ஸோ நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு போக முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். இந்த நிலைமையில ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் மிஸ் செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பும்ரா தான் கேப்டன் சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால மேபி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் மேட்ச் வருவாரா இல்லை ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஜாயின் பண்ணிடுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஆனால் முதல் மேட்ச்ல பும்ரா தான் கேப்டன். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காரு, என்ன மாதிரியான 11 இருக்க போது, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ நம்ம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா, நியூசிலாந்து தான். வந்து சும்மா புரட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. 3-0 அவங்க வின் பண்ணாங்க இல்லையா? ஸோ அங்கே தான் நம்ம தோத்துட்டோம்ங்கிறதுலாம் மாற்றமே கிடையாதுங்க. அந்த ஒரு 3 மேட்ச் இருக்கக்கூடிய சீரீஸ்ல 2ல் 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயிச்சிருந்தா கூட ஆல்மோஸ்ட் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருப்போம். இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 1 இல்லை 2 வின் பண்ணா குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்திருக்கும். ஆனா வந்து நியூசிலாந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒயிட் வாஷ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. வரலாறு காணாத தோல்வி அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் இப்போ 4 மேட்ச் ஜெயிச்சாகணும். 5 மேட்ச்ல 4 ஜெயிக்கிறது நடக்கிற காரியமானுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா பும்ரா தான் இந்த தடவை கேப்டன். ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நடந்தது. அதுல சரியான ஒரு பண்ணுங்க. ஆஸ்திரேலியன் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் என்ன கேட்டாரு அப்படின்னா, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மாதிரி மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு கேப்டனா இருக்கிறதுல எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நான் ஃபாஸ்ட் பவுலருங்க. ஸோ நான் 150ல போடுவேன். மீடியம் ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது, ஃபாஸ்ட் பவுலர் தான் அப்படிங்கிற மாதிரி பும்ரா சும்மா கலாய்ச்சி விட்டுட்டாரு. ஸோ எல்லா பக்கமே ஒரே சிரிப்பு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு 150 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல என்னால் போட முடியும், என்ன போய் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்னுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு கலகலப்பு அப்படிங்கிறத போச்சு. ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸரா அப்படிங்கிற மாதிரி தான் பும்ரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பக்கம் பேட் கமின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸ் கிட்டையுமே ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க. இந்தியன் டீம்லேருந்து யாரோ ஒருத்தரை உங்களுடைய ஸ்குவாட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் ஆட் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தராக சொன்னாங்க. ஸ்மித், அது மட்டும் இல்லாமல் லபுசேன், ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு விராட் கோலி வேணும், எங்களுக்கு ரிஷப் பண்ட் வேணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அவர் வேணும் இவர் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பேட் கமின்ஸ் கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாரு அப்படின்னா, நோ ஒன், எங்களுக்கு யாரும் வேண்டாப்பா, நான் எங்களுக்கு யாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ இது பார்த்து அப்படின்னா மறுபடியும் வைரலா போகுது. ஆல்ரெடி அவர் க்ரௌடை வந்துட்டு சைலன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி சைலன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ்ல வந்துட்டு தோக்கடிப்பேன் அப்படின்னு சொன்னப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்துட்டு அவரால் பண்ண முடியல. அதே மாதிரி வேர்ல்ட் கப்லேயே பண்ண முடியல. ஸோ இந்த தடவை பேட் கமின்ஸ் சொன்னதை நடத்தி காமிப்பாரா? ஸோ மறுபடியும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா கலாய்ச்சி விட்டுருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அண்ட் இந்தியன் டீமுடைய ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு நல்ல ஒரு ஸ்குவாடா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அபிமன்யு ஈஸ்வர் அவரெல்லாம் உள்ள வந்திருக்காரு. அவரெல்லாம் சூப்பருங்க. டெஸ்ட் மேட்ச் எல்லாமே வந்துட்டு பெர்ஃபார்ம் செமையா பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ட் தேவ்தத் படிக்கல் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. தேவ்தத் படிக்கலை விட ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா பண்ணாருங்க. அன்பார்ச்சுனேட்லி மறுபடியும் அவருக்கு இடத்த கொடுக்கல. தேவ்தத் படிக்கலும் சேம் அதே மேட்ச்ல ஆடி இருக்காரு. ஆனா அவர்கிட்ட வந்துட்டு 250, ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட ஒரு 100 ஒரு 50. லாஸ்ட் ஒரு 8 மேட்சை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் தேவ்தத் படிக்கல வேணா மேலதான் இருக்காரு. இருந்தாலும் ருத்ராஜுக்கு சான்ஸ் கொடுக்கல. ஸோ மறுபடியும் பாலிடிக்ஸ் ஆப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா சாலிடான 11 இருக்கு, சூப்பரான பேட்டிங் எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் ஜெயிக்கணுமே அப்படிங்கிற விஷயம் தான். பும்ராவை மட்டும் நம்பி இருக்க முடியாது. ஸோ கூட இருக்கக்கூடிய ஆகாஷ்தீப் மற்ற பவுலர்ஸ் எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு ரவிச்சந்திரன் அஸ்வின் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. ஜட்டு அண்ட் அஸ்வின் நல்லா பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த பக்கம் நேதன் லைன் சும்மா கலக்கி போட்டுருவாரு. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பா நல்லா பண்ணி ஆகணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்பின்னர்ஸ் கையில். ஸோ எனக்கு என்னமோ மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ 5 மேட்ச் இருக்குது. நம்ம 4 ஜெயிச்சாகணும். வேற வழி கிடையாது. 1 ட்ரா பண்ணுறீங்களோ தோக்குறீங்களோ வேற விஷயம். 4 மேட்சை ஜெயிச்சாகணும். அப்படியே ஜெயிச்சா போயிடலாமாப்பா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல பிடிச்சிட்டு, ஏன்னா நியூசிலாந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா மேட்சும் ஜெயிச்சா அவங்களும் உள்ள போயிடுவாங்க. அவங்க ஏதாவது ஒன்று தோக்கணும். ஸோ நம்மளும் கால்குலேட்டருக்கு வந்து கணக்கு போட வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.